ஒரு காலத்தில் காட்டின் ஓரத்தில் ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அதன் நண்பர்கள் பலரும் அதனை குள்ள நரி என அழைத்தனர். ஏனெனில் அது மற்ற நரிகளைக் காட்டிலும் சற்றே உயரமில்லை. இது நரிக்கு பெரிய சோதனையாக இருந்தது. ஒரு நாள் நரி ஒரு ஊர்வலம் நடக்கின்றது எனக் கேட்டு அந்த ஊர்வலத்தில் பங்கேற்க தீர்மானித்தது. அந்த ஊர்வலத்தில் பல விற்பனையாளர்கள், கலைஞர்கள் மற்றும் பல்வேறு நாடகக் குழுக்கள் கலந்து கொண்டிருந்தனர். அங்கு நரி ஒரு மிகப்பெரிய முரசை பார்த்தது. எப்படி இந்த முரசத்தை வாசிக்கலாம் என்று நரி எண்ணியது. அது முரசத்தை வாசிக்கத் தொடங்கியபோது அதன் பக்கம் நிற்கும் மனிதர்கள் நரியை நெருங்கி பார்த்தனர். ஆனால் முரசம் விளக்கத்தை உலுக்காது. வெறும் பெரிய தேயாலால் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய உடை மட்டுமே. அது பார்க்க பெரியதாக இருந்தது. ஆனால் உள்ளே வெறுமையாக இருந்தது. நரி இதை உணர்ந்ததும், முரசம் எப்படி விளக்கத்தை உலுக்காது என்னும் பேயால நாங்கள் எப்படி இருப்போம் என்பதே முக்கியம், உயரம் அல்லது தோற்றம் அல்ல என்று எண்ணியது. அந்த நாளிலிருந்து குள்ள நரி தனது உயரத்தைப் பற்றி கவலைப்படாமல் தன்னம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்தது. எனவே நாம் வெளிப்பரப்பில் எப்படி இருக்கிறோம் என்பதற்காக அல்ல, உள்ளே எப்படி இருக்கிறோம் என்பதற்காகத்தான் நம்முடைய மதிப்பு நிலைகிறது என்பது நரிக்கு தெரிந்தது.